நமது மாஸ்டர் வெஸ்லின் ஜிஜோ என்ன ஒண்ணு தயவு செய்து போட்டுறாது எல்லாத்தையும் எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகிலம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். ஓகே, இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா மட்டன் பிரியாணி தான் பண்ண போறோம். அதுவும் 1/2 கிலோ மட்டன் எடுத்து 3/4 கிலோ அரிசி எடுத்து வெறும் 4 பேருக்கு மட்டன் பிரியாணி. ஸோ வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாச்சுன்னா இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் சமைச்சு கொடுக்கணும்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் லெமன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம மாஸ்டர் உள்ள இருந்து குக் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் வெளில இருந்தால் சமைக்க போகிறோம். நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஓகே, நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போலாம். 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு 3 பெரிய தக்காளி அண்ட் இது கொஞ்சமாக மிளகு அண்ட் இது நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். இது என்னென்னா அண்டி பேஸ்ட்டு, அண்டி ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இதில் இருக்குது. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் மேட்டர், குக்கரில் நாங்கள் அந்த மட்டனை ஒன்றுமே போடாமல் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி விசில் போட்டு வச்சுருக்கோம். மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு தெரில. ஓகே, நல்ல மனம். ஐயோ, மட்டன் ரெடி ஆகிடுச்சு. பெர்ஃபெக்ட். இது நாங்கள் 1/2 கிலோ தான் எடுத்தோம். ஸோ 4 பேருக்கு 1/2 கிலோ போதும். அண்ட் நாங்கள் பெருசாக மசாலா ஒன்றும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட்டு சில்லி பவுடர், அந்த ஆச்சி காஷ்மீர் சில்லி பவுடர் இது மட்டும்தான் போட போகிறோம். அதுக்கடுத்து நான் சொல்லி வச்சுருப்போம் அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அது அவ்வளோதான். ஸோ நான் ஈஸியாக எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். முதலில் கீயை ஊற்றுவோம். கீ 50 ml கீ போதும். நெக்ஸ்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய், அதுவும் ஒரு 100 ml. வெட்டி வச்ச ஆனியன் மொத்தமாக போட்டுடலாம். ஆனியன் எவ்வளோ தூரம் வதங்குதோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை, கிராம்பு, 10 ரூபா பாக்கெட்டில் எல்லாம் கிடைக்கும்ல பிரியாணி மசாலா பாக்கெட், 10 ரூபா, அது ஒன்று போதும். அதுக்கு ஒரு பிடி அளவு. ஓகே, வெங்காயத்தை கூட போட்டாச்சுன்னா வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். தக்காளி மிளகு சேர்த்து போட்டுடலாம். ஸ்மெல் போன அப்புறம் நம்ம மிளகா ஆட் பண்ணிக்கலாம். மிளகுனா காஷ்மீர் சில்லி பவுடர், இதை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நீங்க கலரா இருக்குன்னு பயப்படாதீங்க. அதான் அது கொஞ்சம் கலர் பிளே, அதுவே கலர் இருக்குது. பிரியாணி கலர் கொண்டு வந்துடும். எக்ஸ்ட்ரா பொடியெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணிட்டோம். அதுவே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதே கூட இனி கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணால் பெர்ஃபெக்ட் மசாலா ரெடி. பாதி தயிர் அப்படின்னா ஒரு 250 ml அளவு. அது கூட அந்த அரைச்சி வச்சிருக்க அண்டி பேஸ்ட், அண்டியும் பெருஞ்சீரகமும் அரைச்சி வச்சுருந்து அதை அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்ட். அந்த கலர் வந்துருச்சு. இதே கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம மட்டனை போட்டு ரைஸ் போட்டாலே பிரியாணி ரெடி. ஓகே, அதையும் நான் எப்படி பண்ணணும்னு அழகாக காமிக்கிறேன். இருக்க மட்டனை உள்ளே போட்டுடலாம். சிம்பிள். நல்லா மணக்குது. ஒரு 5 minutes கிண்டி விட்டுடலாம். மசாலா கூட அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். லெமன் கொஞ்சமா. எப்படி? ஓகே தானே? ஓகே, சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, நல்ல மனம், நல்ல மனம். அதுக்கு மெயின் மேட்ரு, ஆல்ரெடி ரைஸை ஹாஃப் குக் பண்ணி வச்சுருக்கோம். நான் இதை இனி கொஞ்சம் மீடியம் ஸ்டேஜ் ஆனோடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வற்ற வச்சு இந்த ரைஸை ஆட் பண்ணால் ஒர்க் முடிஞ்சு தம் போட்டாச்சுன்னா செமையான மட்டன் பிரியாணி ரெடி. தேவையில்லாத எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் போட்டு ஒரு சூப்பர் பிரியாணி. ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நீ கொஞ்ச நேரம் தம்மில் வேகட்டு ரெடியானோடனே நம்ம அப்படியே மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸி ப்ரொசீஜர். ஃபைனலாக தம் போட்டாச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணலை. அண்ட் ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் இருந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். சூப்பர் பிரியாணி ரெடி. ஒரு மொஜிட்டோ ரெடி பண்ணிட்டு இருக்காரு, 7 Up மொஜிட்டோ. அதை நான் ஃபைனலாக குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆஹா, இது நல்லா இருக்கும் போல. ரெடி.
இதே மாதிரி அரிசி மேலே தூக்கி பார்த்தாச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீ அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு. இதை மொத்தமா நீ இலையில தட்டி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து நான் சொல்றேன். ஓகே, பிரியாணி நல்லா இருக்கு இல்லையோ? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆல்ரெடி ஆசிக் பண்ண மொஜிட்டோ செமையா இருக்கு. பாக்கல இலைகளுக்கு மட்டும் வரும். மாசா இருக்க மச்சான். பாருங்க, எங்க போனாலும் சோத்து பாரு நம்மளாம் தூக்குவாரு. பிரியாணி ரெடி. லாஸ்ட் டைம் ஓட போறாது. பெர்ஃபெக்ட். அப்படியே அந்த உள்ளி பச்சடி எடுத்து தட்டு. என்ன பயங்கர ஸ்பைசியா இருக்கும் போல இருக்கு. காஷ்மீரி சில்லி மட்டும் தான் போட்டுருக்கு. காஷ்மீரி சில்லி மட்டும் தான் போட்டியா? ஒன்ன கொல்லுவேன். அவ்வளவுதான். அதுல இருக்கட்டு தேவையான ரெண்டா எடுப்பாங்க. ஓகே, சியர்ஸ். சோத்துக்கு சியர்ஸ் சொல்றப்போ தான் இல்லையா? நல்லா இருக்கு மேம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட். எல்லா நாளும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. கையில கிடைச்சத வாரி போட்டா ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பட் ஒரு டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கு. என்னடா வாசிடு ஆசிடு ஆசி எப்படி மகா? டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பர். சூப்பரா இருக்கா? இதையும் போடுவேன் நான். அது நீ மொஜிட்டோ கலக்குன இல்ல உனக்கு மொஜிட்டோ எஃபெக்ட், பிரியாணி எஃபெக்ட்ல. எப்படி இருக்கு? கொஞ்சம் மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கு. சூப்பரா வந்துருக்கு. இது இப்ப தெரியாது. கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏதோ ஒரு சின்ன ஃப்ளேவர். வேற ஏதோ ஃப்ளேவரிங் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி வந்தாங்க. அவ்வளவுதான். ஃப்ளேவர் ஒன்றும் போடாதனால நார்மல் ஃப்ளேவர். அவனே ஃப்ளேவரிங் ஆட் பண்ணான். அதாவது மசாலையே போடாது. அவன் போட லைட்டா கொஞ்சம் போடா. நல்லா இருக்கு. ஓகே, ஃபைனலாக பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிஞ்சு அண்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல மச்சான்? சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, மாஸ்டர் பேக்ல வந்துட்டு இருக்காரு. செய்து பாருங்க. யா, ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. யா, நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ. பை 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 பை.